பாதி மீன் வேஸ்டா போயிடும் வெயிட்லயே. ஃபுல்லா சேனா வெயிட் வாங்குறதுனா விற்கிறது கஷ்டம். இன்னைக்கு சென கூட அமிச்சேன், என்ன சொல்றாங்க தெரியல. எடுத்து வைக்கிறேன், அப்புறமா ஊற்றலாம்டா. ரெண்டுத்துலேயும் வரல வரவங்க பூரா நீங்கள் சென்னையை எடுத்து கூட போடுங்க. என்கிட்ட வராங்க சென்னை சென்னைன்னு. நானும் சென்னை வைக்கிறேன். சென்னை நம்ம விற்கிறது கிடையாதுல்ல. சாப்பிடலாமாப்பா இந்த நம்ம ஜிஎஸ்க்கு போ. நாங்கள் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஜிஎஸ் கப் இருக்காங்க மிலிட்ரிக்காரங்க. எல்லாமே தனித்தனியாக போடுங்கண்ணா. இப்போ கட்லாம் மட்டும்தான் கட்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படியே எடுத்துங்க, பையன் எடுத்துங்க. அது உங்க பையன் எல்லாமே அங்கே தான் இருக்கு. எடுத்துங்க, எல்லா பையன் உங்களுக்கு தான். வெறும் தோல் தான் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. அதான் வயிறு ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு. வயிறு ஃபுல்லாக போச்சு. வயிற்றுல ஒன்றுமே கிடையாது, வெறும் தோல். ஆமாம், வளர்ப்பு மீன் தான். கட்லா ரோகுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம சின்னதுண்ணே, நம்ம சின்னது. இது அம்மா, ஒரு அம்மா வாங்கிக்குவோம் அனாரப்பேட்டை மார்க்கெட்டு. இல்லைண்ணா, செதில் அடிச்சா இது எவ்வளோ சிப்பாக இருக்கு. அந்த சிதிலால தான் ஒரு சிப்பாக இருக்கும். செதில் அடிச்சுதான் செதில் இருக்கு, அது ஒரு சிப்பாக இருக்காது. இன்னும் வாங்கிட்டு போகிறவங்கன்னா ஒரு மீன் முழுசாக வாங்க போனாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 200 ரூபாய் இல்லை பண்ணி போனால் 400 ரூபாய் இல்லை வாங்குவாங்க, அவ்வளோதான். அவங்க வாங்கிட்டு போனாங்கன்னா ஈஸியாக எடுத்துருவாங்க. தெரியுமா, அவங்க ரெகுலராக வாங்குறாங்கல்ல. இப்போ நம்ம காசிமீர் பார்த்து நான் வந்து எப்படி பார்த்தாலும் 1995 மார்க்கெட்டு கட்டினது. எங்க இந்த காசிமீர் மார்க்கெட்டு 95 முன்னாடிலேருந்து நான் மீன் வெடிக்கிறேன் மார்க்கெட்டில். இந்த பிரிட்ஜு ஓரத்தில் பிரிட்ஜு ஓரம் இருக்குல்ல, ஹவுசிங் போட்டு தலையை இதில் போட முடியாது. விளையாட வெடி பண்ணணும், போட்டுருவோம். தலையை 2 தான் போட போகிறேன். எப்படி? ஆமாம், இந்த மீன் 2 தான் போட்டு போகணும். ஆமா, என்னது நம்ம இது வேணும். எங்க இருந்து வேணும்? வண்டியை துண்டி இருக்கணும். ஆள் ஏற்று டப்பு சுசுப்பா இறக்கி போடுவோம். ஆனா வருகிற மாதிரி போடுவா. லாஸ்ட் தனியா ஓர வச்சிருந்தோம்.
என்னத்தா என்ன வேணும் அது என்ன தவிர தெரியுமா அதெல்லாம் வேணும் தேவி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மீன் இல்லையே மீனுக்கு இப்பதான் போயிருக்குது சின்ன சின்னதா போடுது வறுக்கும் போது உடைய எப்படி வறுக்கும் போது உடையாது ஓகேவா உடம்புக்கு தலைங்க இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வறுக்குதான் நமக்கு வந்து ஒரு 80 பீஸுக்கு யாரும் தேவைப்படும் ஏய் கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்கக்கூடாது விட்டுரு அவன் ஒரு நாள் இறக்கிட்டான்ல அப்படியே இந்த கூட பக்கத்து கடை தான் வாங்குவான் அப்படியே போடுவான் ரெண்டா போட்டுருவான் ரெண்டா போட்டதான் பீஸ் நிறைய வரும் அதுதான் கேட்க வேண்டிய கடமை இருந்துச்சு அந்த சின்ன மீன் ஃபுல்லாக பானை இருக்குல்ல அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக போட்டுடலாம் நல்லா இருக்கும் மெலிசா போட்டுனா உங்களுக்கு அந்த நனம் தெரியாது காணத்தை ஃபுல்லாக குழம்புக்கா தம்பி 2 ரெண்டா போட்டுருப்பா 2 ரெண்டா போட்டுரு எங்க போறீங்க இங்க போவாங்க செட்டிலெல்லாம் எங்க ஒண்ணுமே இருக்காது செட்டில் எப்படி இருக்கா போட்டே ஒன்றும் வரல ஆத்தியரா இருக்கு போய் சைஸ் வரையா இருக்கு வாங்கிங்க அதான் விற்கிறாங்க உள்ள ஓட்டு போயிட்டு இன்னும் ஒரு போட்டு வெளியே வரல என்னதான் அங்கே சைடு செட்டுக்குள்ள போவோம் செட்டுங்கெல்லாம் வேலை கிடையாது புதனுக்கு அப்புறம் மீன் வைக்க சொல்லிட்டானா இல்ல அவ்வளவுதான் அது இது கனமா இருந்தா உனக்கு 2 ரெண்டா போடுவேன் முழுசா போடுற மாதிரி இருந்தா அது முறுமுறுனா கூடாது பஸ் செய்யும் போது எண்ணிட்டு வா இதுவே வந்து உங்களுக்கு இதுவே ஒரு 50 பீஸ் மேல வந்திருக்கான் ஆனா அந்த படம் எத்தனை கவர்ல போட்டுருப்பா அது கவர்ல போட்டு தனியா காலையில் தனியாக ஒரு கவர்ல போட்டு தரேன் தனியா கொடுத்து தனியாக கொடுத்துருவா பைக்கு ஒரு இடத்துல வை இந்த ஓரம் மாதிரி ஆமா இதுல போட்டு போட தம்பி